சின்ன வயசில் எங்கள் அப்பா வீட்டில் பாட்டி வீட்டில் சண்டேஸில் லஞ்ச் டைமுக்கு சிக்கன் குக் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டிக்கு நிறையா பசங்க பேர பசங்க. ஸோ நாங்கள்லாம் ஆஸ் கசின்ஸ் ஒன்றா உட்காந்து சாப்பிட உட்காருவோம். நிறைய பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் சிக்கனை வந்து பங்கு போடுவாங்க. அதாவது ஒரு போர்ஷன்ஸாக பிரிப்பாங்க. ஒருத்தருக்கும் 2 or 3 பீசஸ் ஆஃப் சிக்கன் வந்து ஒரு சாசரில் வச்சு அவங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை லஞ்சுக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சிலர் வந்து லஞ்சுக்கு ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு மீதி இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நைட் டின்னருக்கு சாப்பிடுவாங்க. ஒருத்தரும் அவங்களுடைய போர்ஷனை அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். தே ஹேட் தி சாய்ஸ் டு டு whatever they want with the portion that was given to them. சங்கீதக்காரர் இது மாதிரி தான் என்ன சொல்றாருன்னா, the Lord is my portion அப்படின்னு சொல்றாரு. அதாவது நிறைய பங்குகள் இருக்கு, அதுல நான் குறிப்பா காட்ன்ற ஒரு போர்ஷனை தெரிந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அவ்வளோ ஒரு ஓனர்ஷிப் எடுத்து அவ்வளோ பொசசிவா காட் இஸ் மை போர்ஷன், காட் என்னுடைய பங்கு அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறாரு. காடை அவர் போர்ஷனை சொல்லும் போது அவர் காடை அவருடைய நம்பிக்கையாகவும் அவருடைய இன்ஹெரிட்டன்ஸாகவும் அவருடைய மகிமையாகவும் அவர் தன் பாதுகாப்பாகவும் அவர் தான் தன் தேவைகளை எல்லாம் சந்திக்க போறாருன்றதும் சொல்றாரு. உங்க லைஃப்ல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. வசதி, வாய்ப்பு, வேலை, ப்ரொஃபஷன், வீடு, ஃபேமிலி அப்படின்னு நிறைய போர்ஷன் இருக்கு. ஆனால் காடை நீங்கள் உங்களுடைய போர்ஷனை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் வேணும்னு நினைக்கிற மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால காடை உங்களுடைய போர்ஷனை அக்செப்ட் பண்ணிங்கன்னா மீதி எல்லாம் தானா